Hi, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் நம்ம பேச ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா நம்ம பேசிடலாம். ஸோ நம்ம இங்கிலீஷ் ஸ்பேஸ் ஆசியா சேனல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா செம்மையா நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமா நம்ம பேசக்கூடிய டாபிக் தான். ஓகே, எனக்கு படம் பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு தூங்கணும் போல இருக்கு, எனக்கு ஸ்டோரி புக் ரீட் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத கத்துக் கொடுக்க போறேன். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா போல இருக்கு. ஓகே, எனக்கு அழணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல கஷ்டப்படும் போது. ஸோ இந்த போல இருக்குங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல் லைக். போல இருக்கு அப்படின்னா ஃபீல் லைக். ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் லைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபீல் லைக் அப்படின்னா போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சென்டென்ஸ்ல இந்த ஃபீல் லைக் அப்படிங்கக்கூடியது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, லெட்ஸ் பிராக்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஃபீல் லைக், ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க பாருங்க, நமக்கு சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, அப்புறம் ப்ளூரல். ப்ளூரல்னா பன்மை. ஸோ என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பெற்றோர்கள், ஓகே, என்னுடைய உறவினர்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூரல், ரைட்? ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் அது தவிர ஐ, யூ, வி, தே, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் அடுத்து ப்ளூரல் அப்படின்னா நம்ம ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும். ஓகே, பாசிட்டிவா சொல்றதுக்கு நம்ம ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும், நெகட்டிவா சொல்றதுக்கு டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி he, she, it, அப்புறம் சிங்குலர். he, she, it, அதுக்கப்புறம் சிங்குலர் அப்படின்னா ஃபீல்ஸ் லைக் யூஸ் பண்ணணும். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ he, she, it அப்படின்னா வேர்போட நம்ம எஸ் சேர்ப்போம். இது காமனான ஒரு ரூல் தான். ஓகேவா? ஸோ ஃபீல்ஸ் லைக். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி வரணும் அப்படின்னா டசன்ட் ஃபீல் லைக். டசன்ட் ஃபீல் லைக் இதோட எஸ் வராது, பிகாஸ் அதுக்கு தான் நம்ம டஸ் முன்னாடி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது இதோட ரூல். ஸோ இன்னொரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேர்ப் வரும். ஸோ இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட சேர்த்து வெர்பு வரும். ஸோ அந்த வெர்பு எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ வேர்போட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்து தான் இருக்கணும். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட வேர்ப் ஈட், சாப்பிடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதோட நான் ஒரு ஐஎன்ஜி சேர்க்கிறேன். ஓகே, சோ இப்போ இதை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. யூ ஃபீல் லைக் ஈட்டிங். உனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. யூ ஃபீல் லைக் ஈட்டிங். எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. we feel like eating. எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. they feel like eating. அவங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. so plural, என்னுடைய நண்பர்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. my friends feel like eating. ஓகே, so இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரைட்? so இதே இது நெகட்டிவ்ல சொல்லலாமா? உனக்கு இப்ப சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு இப்ப சாப்பிடணும் போல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, I don't feel like eating. எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இல்ல. I don't feel like eating. உனக்கு சாப்பிடணும் போல இல்ல. You don't feel like eating.
எங்களுக்கு சாப்பிடணும் போல இல்ல, we don't feel like eating. அவங்களுக்கு சாப்பிடணும் போல இல்ல, கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, they don't feel like eating. plural, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பிடணும் போல இல்ல, my friends don't feel like eating. ஓகே, சிம்பிளா இருக்கா? இதே இது நமக்கு சப்ஜெக்ட் வந்து he she it வந்தா ஒரு சின்ன வித்தியாசம் தான். இங்க ஃபீல் இருக்கும், இங்க ஃபீல்ஸ் அப்படின்னு போடணும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. நெகட்டிவ்க்கு இங்க டோன்ட் இருக்கும், இங்க நம்ம டசன்ட் போடணும். டசன்ட் அப்படிங்கிறது கண்ட்ராக்ஷன் ஆஃப் டஸ் நாட். ஓகே, அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கு, he feels like eating. அவளுக்கு சாப்பிடணும் போல இருக்கு, she feels like eating. அதுக்கு சாப்பிடணும் போல இருக்கு, it feels like eating. சிங்குலர், செந்திலுக்கு சாப்பிடணும் போல இருக்கு, செந்தில் feels like eating. That's it. இதே நெகட்டிவ்ல சொல்லலாமா? அவனுக்கு சாப்பிடணும் போல இல்ல, he doesn't feel like eating. அவளுக்கு சாப்பிடணும் போல இல்ல, she doesn't feel like eating. அதுக்கு சாப்பிடணும் போல இல்ல, it doesn't feel like eating. செந்திலுக்கு சாப்பிடணும் போல இல்ல, சிங்குலர்னா ஏதாவது ஒருத்தரை தான் குறிக்கும். செந்திலுக்கு சாப்பிடணும் போல இல்ல, செந்தில் doesn't feel like eating. அவ்வளவுதான். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு? Is it easy? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லைக்குக்கு அப்புறமா வரக்கூடிய வெர்பு வந்து கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஈட் அப்படின்னு போட்டா தப்பு. ஓகேவா? ஸோ லைக்குக்கு அப்புறமா வரக்கூடிய வெர்பு கண்டிப்பா ஜெரண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். தட் இஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். எனக்கு விளையாடணும் போல இருக்கு. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஒரே ஃபார்மேட் தான், சப்ஜெக்டை பொறுத்து தான் மாறும் எல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸான்னு பார்த்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஓகே, எனக்கு விளையாடணும் போல இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எனக்கு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஓகே, ஸோ ஐ வந்தா நம்ம என்ன போடணும்? ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக். ஓகே, ஸோ வெர்ப் என்னது? விளையாடுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வெர்பு. ஸோ விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. ஸோ பிளேன்னு நம்ம அப்படியே போடக்கூடாது, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். பிளேயிங். தட்ஸ் இட். ஐ ஃபீல் லைக் பிளேயிங். எனக்கு விளையாடணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், அவனுக்கு படம் பார்க்கணும் போல இருக்கு. அவனுக்கு படம் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ அவன் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. ஸோ ஹீ வந்தா என்ன வரும்? ஃபீல்ஸ் லைக். ஸோ ஹீ feels like. so பார்க்கணும் அப்படிங்கறதா இங்க வெர்பு. ஓகே, so பார்க்கிறதுக்கு என்னது? படம் பார்க்கிறதுக்கு watch, அதோட எஞ்சி சேர்க்கணும். so he feels like watching a movie. he feels like watching a movie. ஓகே, அவனுக்கு படம் பார்க்கணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், அவளுக்கு ஒரு பாடல் பாடணும் போல இருக்கு. அவளுக்கு ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ அவள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she feels like. வெர்ப் என்னதுங்க? பாடுறது. ஓகே, சோ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். she feels like singing a song, ஒரு பாடல். a song. she feels like singing a song. அவளுக்கு ஒரு பாடல் பாடணும் போல இருக்கு. that's it. so இங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, so feel வருமா feels வருமா அப்படிங்கறது சப்ஜெக்ட பொறுத்து ஞாபகம் வைக்கணும். அதே மாதிரி verb கூட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். ஓகே, சோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இன்று வேலை செய்யணும் போல இருக்கு. எனக்கு இன்னைக்கு வேலை பார்க்கணும் போல இருக்கு. ஸோ ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா டெய்லி நமக்கு ஒரே மைண்ட் செட் இருக்காது இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு இன்னைக்கு வேலை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? எனக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. அப்ப நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா ஃபீல் லைக், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா இதே இடத்துல டோன்ட் ஃபீல் லைக் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. ஸோ அதனால யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர். ஐ ஃபீல் லைக். நெக்ஸ்ட் என்ன வரும்? verb plus ing. verb என்னது? வேலை செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க், அதோட ing சேர்க்கிறீங்க.
ஐ ஃபீல் லைக் ஒர்க்கிங். ஓகே, எனக்கு வேலை செய்யணும் போல இருக்கு. இன்று அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல டுடே. ஐ ஃபீல் லைக் ஒர்க்கிங் டுடே. ஐ ஃபீல் லைக் ஒர்க்கிங் டுடே. எனக்கு இன்னைக்கு வேலை பார்க்கணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், எனக்கு இன்னைக்கு வேலை செய்யணும் போல இல்ல. ஓகே, ஸோ யூ ஹாவ் சம் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நீங்க சொல்றீங்க எனக்கு இன்னைக்கு வேலை பார்க்கணும் போல இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நெகட்டிவ், ரைட்? ஸோ சப்ஜெக்ட் என்னது? அதே தான், ஐ வந்திருக்கு. ஸோ ஐ வந்து நெகட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஐ டோன்ட் ஃபீல் லைக். நெக்ஸ்ட் அதே தான், வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்க வெர்பு என்னது? வேலை பார்க்கறது தான். ஸோ ஒர்க், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங் இன்று, டுடே. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங் டுடே. இன்னைக்கு எனக்கு வேலை பார்க்கணும் போல இல்ல. நெக்ஸ்ட், அவனுக்கு படிக்கணும் போல இருக்கு. அவனுக்கு படிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சப்ஜெக்ட் என்னது? அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல ஹீ. ஸோ ஹீ ஷீட் வந்ததுன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதனால வந்து ஃபீல்ஸ் லைக் யூஸ் பண்றோம். ஹீ ஃபீல்ஸ் லைக். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல. ஸோ வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்ப்போம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ ஹீ ஃபீல்ஸ் லைக். வெர்பு என்னதுங்க? படிக்கணும். படிக்கிறதுக்கு என்னது? ஸ்டடி, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸ்டடியிங். he feels like studying. அவனுக்கு படிக்கணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், அவனுக்கு படிக்கணும் போல இல்ல. அவனுக்கு இன்னைக்கு படிக்கணும் போல இல்லைன்னு சொல்லுவாங்களா, அவனுக்கு படிக்கணும் போல இல்ல. சோ நெகட்டிவ்ல சொல்றதுக்கு doesn't feel like யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? he doesn't feel like. okay, he doesn't feel like studying. That's it. ஈஸியா இருக்கா? ஸோ இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசலாம். வழக்கமா வந்து நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இது மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு இப்போ டீ குடிக்கணும் போல இருக்கு. இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ எனக்கு அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஸோ ஐ வந்திருக்கு. ஸோ ஃபீல் லைக். I feel like. so verb என்னதுங்க? குடிக்கணும், குடிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? drink, அதோட ing சேர்க்கிறீங்க. I feel like drinking tea. இப்ப, now. I feel like drinking tea now. எனக்கு இப்போ டீ குடிக்கணும் போல இருக்கு. இதே இது எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் காஃபி நவ். ஓகே, நெக்ஸ்ட், அவர்களுக்கு இப்போது அங்கே வரணும் போல இல்ல. ஓகே, அவங்களுக்கு இப்ப அங்க வரணும் போல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நெகட்டிவ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்னது? அவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. அப்ப நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும். சோ தே போட்டீங்க. சோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா? வரணும் போல இல்லை அப்படின்னு இருக்கு, அப்ப நெகட்டிவ். அப்போ நம்ம ஃபீல் லைக் யூஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும். ஓகே, டோன்ட் ஃபீல் லைக் அப்படின்னா போல இல்லை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபீல் லைக். they don't feel like. verb என்னது? வர்றதா verb. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம், அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா coming. ஓகே, சோ மிச்சம் என்ன வார்த்தைகள்லாம் இருக்கு? அங்கே அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல there. இப்போது அப்படின்னு இருக்கு, now. they don't feel like coming there now. they don't feel like coming there now. அவங்களுக்கு இப்போ அங்க வரணும் போல இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு இப்போ தூங்கணும் போல இருக்கு. எனக்கு இப்போ தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரொம்ப சிம்பிள். சோ எனக்கு அப்படின்னா ஐ. பொதுவா வந்து இது நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட அதிகமா பயன்படுத்துவோம். எனக்கு இது பண்ணணும் போல இருக்கு, எனக்கு இது பண்ணணும் போல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐங்கிற சப்ஜெக்டோட அதிகமா நம்ம வந்து ஃபீல் லைக் அண்ட் டோன்ட் ஃபீல் லைக் இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபீல் லைக்.
ஐ ஃபீல் லைக் verb என்னது தூங்குறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க. ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் இப்போது, now ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் now, எனக்கு இப்ப தூங்கணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், எனக்கு இப்ப தூங்கணும் போல இல்ல, எனக்கு இப்போ தூங்கணும் போல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்குன்னா ஐ, ஸோ ஐ வந்திருக்கு, இல்லை அப்படிங்கும் போது நெகட்டிவ், ஸோ டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் now, அவ்வளவுதான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. இப்ப நம்ம வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துக்காக நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ எங்களுக்கு அப்படின்னா நாங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் சப்ஜெக்ட்ல வந்து, ஓகேவா? ஸோ நாங்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது we. ஸோ we feel like, verb என்னது போகணும், போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல go, அதோட எழுதி சேர்க்கிறீங்க. ஸோ we feel like going எங்க வீட்டுக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஹோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஹோம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டூ போடக்கூடாது. ஓகே, ஸோ we feel like going home, எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் போல இல்ல, எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் போல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? ஸோ அதே தான் எங்களுக்குன்னா we, ஸோ நெகட்டிவ்ல சொல்லும் போது இல்லை, போகணும் போல இல்ல, அப்போ டோன்ட் ஃபீல் லைக் வரும், அவ்வளவுதான். we don't feel like. நெக்ஸ்ட் அதே தான், verb plus ing. ஓகே, ஸோ இங்க verb என்னது go, அதோட ing சேர்த்தா going, going home. ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் போல இல்ல, we don't feel like going home. நெக்ஸ்ட், அவளுக்கு ஆடணும் போல இருக்கு, அவளுக்கு ஆடணும் போல இருக்கு டான்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் என்னது அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல she. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, she வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க feels like. ஓகே, ஏன்னா she வந்தா feels like போடணும். she feels like. verb என்னது ஆடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டான்ஸ், அதோட ing சேர்க்கணும், dancing. she feels like dancing, அவளுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. எப்படி இருக்கு அந்த கான்செப்ட்? ஈஸியா இருக்கா? ஓகே, குட். நெக்ஸ்ட், அவளுக்கு ஆடணும் போல இல்ல, அவளுக்கு ஆடணும் போல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து அவள் தான், ஸோ she போட்டீங்க. ஸோ இல்லை அப்படின்னு சொல்லும் போது doesn't feel like. ஓகே, doesn't feel like. ஆடுறதுக்கு என்னது அதே தான், டான்சிங். மறந்துடக்கூடாது, வெர்பு வந்து ing ஃபார்ம்ல தான் எப்பவுமே இருக்கணும். she doesn't feel like dancing, she doesn't feel like dancing, அவளுக்கு ஆடணும் போல இல்ல. that's it. ஈஸியா இருக்கா? ஸோ இது பார்க்கறதுக்கு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும், if you know the structure for using feel like and don't feel like, so doesn't feel like, feels like, இந்த நாளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இது ஈஸி தான். ஈஸியா தானே இருக்கு? ஓகே, எனக்கு அவங்கிட்ட பேசணும் போல இருக்கு, எனக்கு அவங்கிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சப்ஜெக்ட் யாரு? எனக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஓகே, ஃபீல் லைக். ஓகே, ஸோ பேசுறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல டாக், அதோட ing சேருங்க, டாக்கிங். அவன்கிட்ட டாக்கிங் டு ஹிம். ஓகே, ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். ஓகே, எனக்கு அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு. அல்லது ஐ ஃபீல் லைக் டாக்கிங் வித் ஹிம், எனக்கு அவனுடன் பேசணும் போல இருக்கு, வித் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், எனக்கு அவங்கிட்ட பேசணும் போல இல்ல, நெகட்டிவ்ல சொல்றீங்க, எனக்கு அவங்கிட்ட பேசணும் போல இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ இல்லைன்னு சொல்றது நம்ம டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் ஐ வந்தா. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். I don't feel like talking to him, எனக்கு அவங்கிட்ட பேசணும் போல இல்ல. நெக்ஸ்ட், எனக்கு சிரிக்கணும் போல இருக்கு, எனக்கு சிரிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சிம்பிள். I feel like, சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல laugh.
அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ ஃபீல் லைக் லாஃபிங், எனக்கு சிரிக்கணும் போல இருக்கு. நெக்ஸ்ட், எனக்கு பீட்சா சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு பீட்சா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக், சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஈட்டிங் பீட்சா. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பீட்சா, எனக்கு பீட்சா சாப்பிடும் போல இருக்கு. ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இது தவிர ஒரு சில காமனான சென்டென்சஸ் இருக்கு. அதுல வந்து இந்த வெர்ப் இல்லாம, ஓகேவா, இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது இல்லாம ஒரு சில சென்டென்சஸ் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, இது எனக்கு கனவு மாதிரி இருக்கு, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது சொல்லி தந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம காமனாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ அது தவிர ஒரு சில சென்டென்சஸ் இருக்கு. ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ், அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத சொல்லித்தரேன். ஓகேவா? இங்க பாருங்க, எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலா சொல்லி கொடுத்த ஸ்ட்ரக்சர் மாறாது, பட் இங்க வந்து வெர்பே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடங்களையும் நம்ம வந்து ஐ ஃபீல் லைக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, எனக்கு காய்ச்சல் அடிப்பது போல இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, அதனால நான் வந்து ஃபீல் லைக் போடுறேன். ஐ ஃபீல் லைக். ஓகே, ஸோ எனக்கு காய்ச்சல் அடிப்பது போல இருக்குங்கிறது எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் அ ஃபீவர். ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் அ ஃபீவர், எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் அ ஸ்டொமக் பெயின், எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், இது கனவு மாதிரி இருக்கு, இது கனவு மாதிரி இருக்கு, இல்ல இது கனவு போல இருக்கு, இல்ல இது கனவு மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இது அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட், அதுக்கு இட். ஸோ இட் வந்து என்ன போடுவோம்? ஃபீல்ஸ். இட் ஃபீல்ஸ் லைக், கனவு போல. கனவுனா என்னது? ட்ரீம், அவ்வளவுதான். இங்க வந்து வெர்பே கிடையாது. ஓகேவா? இட் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம், இட் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம், இது கனவு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், அவன் ஏதோ தவறாக இருப்பது போல உணர்கிறான், அவன் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, அவன் உணர்கிறான் அல்லது அவன் அது போல உணர்கிறான் அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் அப்படின்னா he feels like. ஓகே, he feels like ஏதோ தவறாக இருப்பது அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? something is wrong, அவ்வளவுதான். he feels like something is wrong. ஸோ ஏதோ வந்து தப்பா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ he feels like something is wrong. நெக்ஸ்ட், இன்று விடுமுறை போல தெரிகிறது, இன்னைக்கு லீவ் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அடிக்கடி நம்ம பயன்படுத்திப்போம். இங்க பாருங்க, சப்ஜெக்டே கிடையாது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் ஃபீல்ஸ் லைக் விடுமுறை, என்னது? ஹாலிடே. இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹாலிடே டுடே, இன்னைக்கு லீவ் மாதிரியே இருக்கு. இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹாலிடே டுடே. ஓகே, இன்னைக்கு லீவ் மாதிரி இருக்கு. தட்ஸ் இட். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சோ இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். இந்த இடத்துல நீங்க வந்து அந்த ஃபீல் லைக் அல்லது ஃபீல்ஸ் லைக் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்களேன், சில நேரத்துல வந்து நமக்கு லீவ் விட்டுருப்பாங்க, ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு லீவ் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அங்க நீங்க வந்து கொஞ்சம் மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். இட் டசன்ட் ஃபீல் லைக் அ ஹாலிடே டுடே. இட் டசன்ட் ஃபீல் லைக் அ ஹாலிடே டுடே. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் பேசிடலாம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், சிம்பிளான ஹோம்ஒர்க். எனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு இல்லையா? எனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல இருக்கு. இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது ஃபீட்பேக்கையும் மறக்காம உங்க காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த ஃபீல் லைக் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசி பாருங்க. ஸோ இங்கிலீஷ்ல நிறைய சென்டென்சஸ் நீங்களாவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.